காயங்களோட போயிருப்பாங்க. கணவன் கொடுத்த அந்த மன காயங்கள், அந்த காயங்களோட ஆறுதலுக்காக இன்னொரு நபரை தேடி போகும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, அதாவது முதல்ல அந்த நபரும் ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சு வச்சுறாங்க. இவங்க பெண்கள் அன்புக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட நல்ல அன்பா பேசும்போது அவங்க விழுந்துட்டு தன்னையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி அந்த சூழ்நிலையில அவங்கள இழந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு, அதாவது இவங்க கணவனை விட்டு விலகி போன பிறகு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த நபர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லா கூடவே வருவாங்க அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விரும்புகிற இல்லைன்னா அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்க இன்னொரு ஆணா இருக்கலாம், அவங்க தன்னுடைய மனைவியையும் இந்த பெண்ணையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. என் மனைவி ஒழுக்கமானவா, ஆனா நீ எப்படி இருந்தாலும் நீ இப்படிப்பட்டவ தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அந்த ஆணின் மனதில் ஏற்படும் போது தவறான வார்த்தைகளை பேசுறாங்க. தயவு செய்து பெண்கள், ஒரு ஆண் முன்னுக்கு பின் தெரியாதவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் பேசும்போது அதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி உங்களுக்கு கிடைச்ச அந்த லைஃபை விட்டுட்டு நீங்க இன்னொரு உறவை தேடி போகும்போது லாஸ்ட்ல அந்த உறவும் உங்களை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும்.